சித்து வந்து இந்த படம் பார்த்துட்டு எனக்கு வந்து நீ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு மட்டும் தோணிட்டே இருக்கும். இதுதான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னான். ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வேலை, 100 ரூபாய் 200 ரூபாய் எல்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி குட்டி 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 வேலை எல்லாமே பண்ணிட்டே இருந்தேன். ஆமா, 400 கோடி அந்த மாதிரி நிறைய இருந்தது. எனக்கு கொடைக்கானல்ல வீடு இருக்குன்னு இருந்தது, இதோ காஸ்ட்லியா ஒரு கார் வச்சிருக்கேன் இருந்தது, எல்லாமே பொண்ணுங்களுக்காக நிறைய படம் வந்திருக்கு. பட் பசங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கீங்க, உங்க டீமுக்கே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் வந்து போனாங்க. ஃபைனலி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரியோராஜ் இருக்காரு. அதாவது இவ்வளவு நாள் நாங்க வந்து உங்களை ஒரு சாக்லேட் பாயா லவர் பாயா பாத்துட்டு இருந்தோம். டக்குனு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட அட்டாச் ஆகிற அந்த ஒரு மொமெண்ட்ஸ் இருக்கும். எப்படி இருக்குது? அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. இதுக்கு முன்னாடியுமே ஃபேமிலி பாத்துருக்காங்க, ஐ மீன் சரௌண்டன்ஸ்ல பாத்துருப்பாங்க. அதர்வைஸ் இந்த ஜோ வந்து ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் பாத்துருப்பாங்க. பட் இப்ப டைரக்டா ஃபேமிலியா தியேட்டருக்கு வராங்கன்னு ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அது வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, பாத்திருக்கேன். பட் இப்போ இந்த கூட்டமா வர்றது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், எப்படி சொல்றது, இந்த ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ் பண்றாங்கல்ல. தியேட்டருக்கு போகும்போது பார்த்தா குழந்தை குட்டியோட ஒரு மாதிரி குடும்பமா உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது அது மாதிரி நல்லா இருக்கு. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி இருக்கு. அது ஆக்சுவலி கிட்டத்தட்ட அது ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, கோட் ரெட் மாதிரி ஆயிடுச்சு. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றினாவே தூக்கி அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் மேல போட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் இப்ப அந்த குடும்பம் கொண்டாடும் வெற்றியை வந்து உண்மையிலேயே ரசிக்கும் போது ஒண்ணு நடக்கும்ல. சோ அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கமலா தியேட்டர் போயிருந்தோம். கமலா தியேட்டர் போயிருந்தப்போ விஷ்ணு, கமலா தியேட்டர் ஓனர் வந்து சொன்னாப்ல, ஆனா இப்ப உள்ளார டிக்கெட் சேலை விட பாப்கார்ன் சேல் பயங்கரமா இருக்குண்ணே, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் சொன்னாங்க. இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 கோக் வாங்கினா போதும், எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபேமிலி போனாதான் குழந்தைங்க வந்து ஒரு பாப்கார்ன் டப்பா வாங்கிடுச்சுன்னா முழுசா அவங்களே சாப்பிடுவாங்க. சோ அந்த ஃபேமிலியா போகும்போது இந்த கேண்டீன் சேல் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அது இப்பதான் எனக்கு தெரியுது, அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் தியேட்டர் ஏன் ஜாலியா ஆகுறாங்கன்றது எனக்கு இப்பதான் தெரிஞ்சு. சோ அதுதான் உங்களுக்கும் ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, கண்டிப்பா இந்த ஒரு சக்சஸ் தாண்டி நிறைய விஷயங்கள் எமோஷனலா பேசிருப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து லைவா ரிசீவ் பண்றப்ப அது எப்படி இருக்கு? தியேட்டர்ஸ் எல்லாம் நிறைய போறீங்க, நாங்க பாக்குறோம் அப்படின்றப்ப அதுல நீங்க மறக்க முடியாத அந்த மூமெண்ட்னா அதுதான் ஃபேமிலியா வந்து ரிசீவ் பண்றாங்கல்ல, அதுதான். இப்ப தியேட்டருக்கு போகும்போது இவ்வளவு தியேட்டர் விசிட்ல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஒரு அம்மா அப்பா அவங்களோட பையன் வந்திருந்தாங்க. அதுல ஒரு அம்மா வந்து மேல லாஸ்ட் சீட்ல இருந்தாங்க. நாங்க தியேட்டர் விசிட் போனோடனே அவங்க அங்க இருந்து இறங்கி வந்து நான் சொல்லிட்டேன், இல்ல அவங்க எதுக்கு வயசானவங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வராங்க, தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. வந்து அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பொண்ணுங்களுக்காக நிறைய படம் வந்திருக்கு, பட் பசங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கீங்க, உங்க டீமுக்கே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கண்டிப்பா இப்ப படத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். முக்கியமான டாபிக் அப்படின்னு வரப்ப ஸ்ருதி என்ன சொன்னாங்க? ஏகப்பட்ட இன்டர்வியூ கொடுத்திருக்கேன். நீ எந்த இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னாலும் இதுக்கு என்ன சொன்னாரு? அவனும் அதேதான், எல்லா இன்டர்வியூ கொடுத்திருக்கேன். எஸ்கே ப்ரோ கால் பண்ணாரா? இது இந்த மூணுமே வந்து காமனா என்கிட்ட கேக்குறது. டெம்ப்ளேட் ஆயிடுச்சு. ஆமா, 3 பேருமே நீங்க எஸ்கே அண்ணனா இருக்கட்டும். எஸ்கே அண்ணனுக்கு ஸ்பெஷலி ரொம்ப ஹாப்பி. ரிலீஸ்க்கு முன்னாடியே அவர் பார்த்துட்டு இது கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர், சோ அந்த பிளாக் பஸ்டர் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆனது என்னன்னா, ஒரு டைட்டா ஒரு ஹக் ஒன்று கொடுத்தாரு. தட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். ஓகே, சோ அது ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் வீக்குள்ள நுழையும் போது பிளாக் பஸ்டருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஓகே, சோ அது ஒவ்வொரு மைல்ஸ்டோனும் பார்த்து கங்க்ராச்சுலேட் பண்றது பெரிய விஷயமா இருக்கு. சித்து வந்து இதுக்கு முன்னாடி படம் எல்லா படமுமே பார்ப்பான், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த படம் பார்த்துட்டு அவனுக்கு வந்து இதுதான் நான் அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது, எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இப்படிதான் நீ பண்ணணும்னு சொல்ல தெரியாது, ஆனா எனக்கு வந்து நீ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு மட்டும் தோணிட்டே இருக்கும், இதுதான் நான் அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னான் சித்து. இப்ப இதெல்லாம் வந்து மேரேஜ் லைஃப்ல ஒரு மித்தா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து மித்தா இல்ல உண்மையான்றது நீங்க சொல்லணும். ரைட் क्वेश्चन டு தி ரைட் பர்சன். கல்யாணம் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும். இது உண்மைதான். அது ஏன்னு சொல்லி இப்ப மோஸ்டா நிறைய பசங்களுக்கு இல்ல பொண்ணுங்களுக்கும் வச்சுக்கோங்களேன், காமனாவே செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் மித்து. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும்ன்றது நடக்காது. கல்யாணம் பண்ணாதான் நம்ம செட்டிலே ஆக முடியும். கல்யாணம் பண்ணா கூட ஒரு பர்சன் இருப்பாங்க, கூட ஒரு கம்பானியன்ஷிப் இருக்கும். சோ அப்படிதான் நம்ம செட்டிலே ஆக முடியும். சேர்ந்து செட்டில் ஆகிறது தான் கரெக்ட். சேர்ந்து தான் செட்டில் ஆக முடியும். தனித்தனியா செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னா, செட்டில் ஆகுதுன்னா அதுக்கு நிறைய இருக்கும்ல, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, வீடு வாங்குறது, வீட்டுக்குள்ள இதை வாங்குறது, வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜ் வைக்கிறது, அப்படின்னு நிறைய போயிட்டே இருக்கும். சோ அது ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ் இந்த செட்டில் ஆகுதுன்றது. அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஓகே, இஎம்ஐ வச்சுட்டே கல்யாணம் பண்ணலாமா?
இஎம்ஐ வச்சுட்டு கல்யாணம் பண்றதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு தான் நிறைய பேர் இஎம்ஐ வாங்குவாங்க பர்சனல் ஏன்னா அதுல கூட ஒரு டயலாக் வரும்ல 60,000 சம்பளம்னா 30,000 வந்து இஎம்ஐலே போயிடும் அப்படின்றது. இஎம்ஐயோட கல்யாணம் பண்ணலாமா சேஃபா? கல்யாணத்துக்கும் இஎம்ஐக்கும் சம்பந்தம் இல்ல. அது கல்யாணம்ன்றது ஒரு கம்பானியன்ஷிப். நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலுமே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சேர்ந்து வாழ்றவங்க தான் அந்த கம்பானியன். சோ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க வர்றதுதான் தி பெஸ்ட் பார்ட்னரா இருப்பாங்க. உங்களுக்குள்ள இருந்த ஒரு சின்ன ஃபியர் இப்ப மேரேஜ் லைஃப் அப்படின்னா அது என்னவா இருந்தது முன்னாடி? அது பிரேக் ஆனதுலாம் அதுக்கப்புறம் நான் இப்ப சொன்னேன்ல செட்டில் ஆயிக்கலாம் நீங்க. எனக்கு பிகெஸ்ட் ஃபியரா இருந்தது என்னை சுத்தி நிறைய கமிட்மெண்ட் இருந்தது. அதனால கல்யாணம் அப்படின்னாவே எனக்கு ஒரு பயம் இருந்தது. இல்ல வேண்டாம், நம்ம இப்போதைக்கு வேண்டாமே, அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு இருந்தது. ஸோ 2 ஃபேமிலியும் சேர்ந்துதான் இல்ல நீங்க இப்படியே ஊர் சுத்திட்டே ஏமாத்தலாம்னு இருக்கீங்க, முடியாது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் யோசிச்சு பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு தான் நிறைய எனக்கு சேஞ்சஸ், நிறைய growth பார்க்க முடிஞ்சது. நிறைய அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, செட்டில் ஆகணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்ல. அதெல்லாமே மாறினது ஆஃப்டர் மேரேஜ். இப்ப வந்து லவ் பண்றப்பதான் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த டைம்ல காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காது அப்படின்ற ஒரு மித் இருக்கு. அது மித்தா இல்ல உண்மையா? ஆமா, ஆக்சுவலா அது உண்மைதான். அப்படியா? ஆமா சார். கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் தனித்தனி வீட்டுல இருப்போம். நமக்கு கிடைக்கிற நேரம் கம்மியா இருக்கும். அப்ப அந்த கிடைக்கிற நேரத்துல நம்ம ப்ரிஷியஸா ஏதாவது அவங்களை ஃபீல் பண்ண வைக்கணும், அந்த கிடைக்கிற நேரம் ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக நிறைய எஃபர்ட் போடுவோம். கம்மியான நேரம் கிடைக்கும் போதுதான் எஃபர்ட் ஜாஸ்தி இருக்கும். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது ஃபுல் டைம் நம்ம இருப்போம்ல, அதுக்காக அந்த டைம்ல அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும், ஹாப்பி பண்ணணுன்றதுக்காக எஃபர்ட் போட மாட்டோம்னு கிடையாது. நம்ம போடுற எஃபர்ட் வந்து ரியலைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நிறைய நேரம் கூட இருக்கிறதுனால நம்ம பண்ற சர்ப்ரைஸும் நம்ம கொடுக்குற அந்த ஹாப்பினஸும் வந்து தெரியாது. இப்ப நீங்களே உங்களை பார்த்து கூகுள் பண்ணிருக்கீங்களா? உங்களை பத்தி பண்ணிருக்கேன். என்ன வந்து நீங்க பார்த்து ஷாக் ஆனதுன்னா என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ், எவ்வளவு நெட் ஒர்த் அப்படின்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அது ஒரு மாதிரி ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ். 300 கோடி 400 கோடி அந்த மாதிரி நிறைய இருந்தது. எனக்கு கொடைக்கானல்ல வீடு இருக்குன்னு இருந்தது. அப்புறம் ஏதோ காஸ்ட்லியா ஒரு கார் வச்சிருக்கேன்னு இருந்தது. ஈரோடுல ஏதோ நிலம் இருக்கு, வீடு இருக்கு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதுல எதெல்லாம் மித்து எதெல்லாம் உண்மை? எல்லாமே நல்லா உண்மையான நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல். அதுக்கு ஒர்க் பண்ணணும். பட் அதுல போட்டிருந்த அளவுக்கு சொத்து சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அந்த மைண்ட் செட் எனக்கு இல்ல. ஆனா அது பாக்கும்போது அப்படி இருந்தது. இது எதுவுமே இல்லையடா, இதெல்லாம் எங்க யார் சொல்லி யாரா போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. யார்கிட்ட இந்த ஃபேக்ட் செக் பண்ணாங்க அப்படின்றது. ஆமா ஆமா, சும்மா ஜாலியா அவங்களுக்கு தோணுது போட்டு விட்டுருவாங்க போல. அது பாக்கும்போது ஒண்ணு சிரிப்பா இருந்தது. 2வது இது எங்க இருந்து யார் சொல்லி எதுக்கு போட்டிருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. வேற ஏதாவது நியூஸ் அந்த மாதிரி பார்த்து ஷாக் ஆனது, ரூமர்ஸ் ஏதாவது? ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ போட்டிருந்தாங்க. என்னோட படம் என்ன படம்னு சொல்லல, அது ரிலீஸ் ஆகல. ஆக்சுவலா அந்த படம் வந்து ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு. பட் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்கோம்ல, அந்த அன்னைக்கு ஒரு பையன் ரிவ்யூ போட்டிருந்தான். எப்படி தெரியல, நல்லா எல்லாம் போடல, இப்படிதான் போட்டிருந்தான். ஆனா ரிலீஸே ஆகல அந்த படம். போஸ்ட்போன் ஆச்சு. போஸ்ட்போன் ஆகும்போது அந்த பையன் வந்து படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ போட்டிருந்தான். நான் இப்ப இந்த ரிவ்யூ அப்புறம் என்கிட்ட இவ்வளவு இருக்கு சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு போட்ட வீடியோ, இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தா அதுதான். அதுக்கு அந்த வியூ போயிருக்கணும்ல, அந்த அளவுக்கு அது வியூவும் போகல. பர்பஸே இல்லாம ஒண்ணு பண்றாங்கல்ல, எதுக்கு அப்படின்ற கேள்வியா இருக்கு. இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு வந்து மைண்ட்ல இருக்கும்ல, இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸரியான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை என்னவா பாக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு நிறைய லக்ஸரியான லைஃப் எப்ப என்ன தோணுதோ அதை நினைச்ச டைமுக்கு நினைச்ச நேரத்துல பண்ண முடியறதுதான் என்ன பொறுத்தளவு லக்ஸரியான விஷயம். ஓகே, ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பீங்க. அதாவது காட்டுக்குள்ள தனியா போய் இருக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றப்ப தனிமையா லக்ஸரியா நினைச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கு காட்டுக்குள்ள தனியா போக மாட்டேன், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போவேன். ஆமா, காட்டுக்குள்ள தனியா போவேன். தனியாலாம் போவேன். ஃபாரஸ்ட் ட்ரிப் போறது இல்ல உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு ஸ்டேகேஷன் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தான் போவேன். ஓகே, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரிப்புக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும்ல உங்களுக்கு. நீங்க அந்த மாதிரி நீங்க கைடா இருந்து இல்ல நீங்க வந்து ஒரு கோஆர்டினேட்டரா இருந்து கூட்டிட்டு போறப்ப இந்த சேலஞ்சஸ் தான் என்ன? இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போனோமோ அது எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு ட்ரிப் தான். ஒரு ஆர்கனைஸ்டான ட்ரிப்னு ஒண்ணு நாங்க பண்ணதே கிடையாது. அது இப்படி இருக்கும், இமிடியட்டா அப்படியே அள்ளி போட்டு எல்லாரும் ஒன்னா கிளம்பிடும். இதுவரையும் போன ட்ரிப் எல்லாம் அப்படிதான். ஓகே, ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஃபன்னான இன்சிடென்ட் அங்க போய் நடந்த ஒரு சொதப்பல் அந்த மாதிரி மொமெண்ட்னா? ஆக்சுவலா எல்லா ட்ரிப்புமே கொஞ்சம் சொதப்பலா. ஆனா சொதப்பலா இருக்கதே ஒரு நல்ல மெமரியா மாறி இருக்கும்ல உங்களுக்கு. லாஸ்டா ஒரு ட்ரிப் ஒண்ணு போயிருந்தோம். நானு மாக்கா பண்ண ஃபேமிலி எல்லாரும் போயிருந்தோம். அப்போ போயிருந்தப்போ புலி தேடிட்டே இருப்போம், எங்கேயாவது புலி கண்ணுல படுதா அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்சர்ஸ் எல்லா ரேஞ்சர்த்தையும் சொல்லி வச்சிருப்போம். ஸோ அப்படின்றப்போ ஒரு தடவை பக்கத்துல புலி இருக்கு, சாப்பிட்டு படுத்திருக்கு. புலி சாப்பிட்டு படுத்துச்சுன்னா ரொம்ப நேரம் படுத்திருக்கோம், எந்திரிக்கவே எந்திரிக்காது.
சோ அப்ப எங்கேயாவது ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னா நம்மள கூட்டு போவாங்க, சொல்லி வச்சிருந்தோம்னா கூட்டு போய் நம்மளால பார்க்க முடியும். அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. தூரமா இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கு. இங்க இருந்து நம்ம பைனாகுலர் வச்சுதான் பார்க்க முடியும், அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கூட்டு போயிட்டு இருக்குன்றாங்க. அது மோயார் ரோடு, அது நார்மல் ரோடு தான், நார்மலாவே பப்ளிக் போயிட்டு வர ரோடு தான். அதுல இருக்கு செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க போய் பார்த்துட்டோம். எனக்கு இருக்கு தெரியுதா அப்படின்றாங்க. நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். ஒருத்தர் என் ஷோல்டர் பிடிச்சி அண்ணா சூப்பர்ண்ணா பாத்துக்கண்ணா அப்படின்றாரு. நான் ஒருத்த மட்டும்தான் அங்க யோசிக்கிறேன், என் கண்ணுக்கு தெரியவே இல்லையே, எங்க பாக்குறானு அப்படின்ட்டு. அவர் கூட தோ தெரிந்து பாருண்ணா அப்படின்ட்டாங்க. நான் உத்து பார்த்துட்டு அண்ணா அது புலி மாதிரி தெரியலையாண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் ஆமா அது புலி மாதிரி இல்ல அது ஏதோ மரம் ஏதோ கடந்திருக்கு, அது பாக்குறதுக்கு புலி மாதிரி தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நேரம் அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லன்னதுக்கு எல்லாருக்கும் நான் ஊன் இருந்தேன்னா எல்லாருமே அது புலின்னு நம்பிட்டு அந்த மரக்கட்டையை பார்த்து புலிதாயே சூப்பர் போயிருந்திருப்போம். சின்ன வயசுல இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நம்பி அது டீனேஜ் வரைக்கும் கண்டினியூ இருக்கா? ஏதாவது விஷயங்கள் இது அண்டர்டேக் இருக்கு 7 உயிர்னு சொன்னது நானும் நம்பினேன். அண்ணன் தம்பி அப்படிங்கிறது அந்த மாதிரி நிறைய. நீங்க அந்த மாதிரி ஏதாவது ரூம கிளப்பி இருக்கீங்களா? கிளப்பி எல்லாரையும் நம்ப வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரின்னா அப்படி எதுவும் பெருசாலாம் ஞாபகம் இல்ல, நிறைய பண்றதுனால டக்குன்னு ஞாபகம் இல்ல. ஸ்கூல் படிக்கும் போது ஒரு தடவை டேங்க் நகருதுன்னு சொல்லிட்டேன். மொத்த ஸ்கூலே வெளியில வந்து நின்று இருந்தது. அது வேணா ஞாபகம். ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். யாரு இது கலப்புறது அப்படின்ற நான் தான் கிளம்பினேன். எல்லாரும் வந்து நின்று இருந்தானுங்க. அதுக்கப்புறமேட்டு டீச்சர் வந்து குச்சி எடுத்துட்டு வரோம், எல்லாரும் உள்ளார ஓடிட்டோம். அது ஏன்னா வாட்டர் டேங்க் ஹைட்டா இருக்கும்ல, நம்ம கீழே நின்று பார்த்தோம் கிளவுட்ஸ் நவரும் போது வாட்டர் டேங்கே நவருற மாதிரி தெரியும். இது எனக்கு தெரியுது, கிளவுட் எல்லாம் நகருது, வாட்டர் டேங்க் நவருது தெரியுது. சும்மா சொல்லி பார்ப்போம், சும்மா ஒருத்தன்ட்ட சொன்னது. அங்கிருந்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் வந்து நின்று எல்லாரும் பார்த்துட்டு ஆமா நகருது அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கப்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சிங்கிளா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி உங்ககிட்ட அதிகமா உங்களை நோக்கி வந்த அட்வைஸ் தான் என்னவா இருக்கும்? அண்ணா இதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் தான் இவங்க கேட்பேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா. சிங்கிளா இருக்கவங்க ஹெல்ப் கேக்குறீங்க? ஏன்னா அவங்க சிங்கிளா இருக்கானுங்க, ஜாலியா இருக்கானுங்க. நான் நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும், 8 மணிக்கு மேலதான் எப்போ வருவேன். ஜாலியா இல்லையா? அது ஜாலியா தான் இருக்கும். ஆனா இவனுக்கு என்னோட ஜாலியா இருப்பானுங்கல்ல, காண்டா இருக்கும் பார்த்தா. ஆமா எரிச்சலா இருக்கும். சரி, எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து சிங்கிளா இருக்கப்ப இருந்தது மேரேஜ்க்கு அப்புறம் இல்ல? சிங்கிளா இருக்கப்ப டைம் நம்ம கையில இருக்கும். இஷ்டத்துக்கு நமக்கு தோணும் போது தூங்கலாம், தோணும் போது வெளியே போகலாம், தோணும் போது என்ன வேணா பண்ணலாம். மேரேஜ்க்கு அப்புறமேட்டு அப்படி இல்ல. சோ மேரேஜ்க்கு அப்புறமேட்டு நம்ம அவங்களுக்கு தோணும் போது நம்ம வீட்டுல இருக்கணும், அவங்களுக்கு வேணும் போது பக்கத்துல இருக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். சோ சிங்கிளா இருக்கிறதுக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் இருக்க பெரிய டிஃபரன்ஸ் இதுதான். சோ நான் அவங்கள்ட்ட கேக்குற ஹெல்ப் மோஸ்டா என்னவா இருக்கும்னா, எப்படியாவது சமாதானப்படுத்தி இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்குங்கடா அப்படின்னு. இவனுக்கு போய் பர்மிஷன் வாங்குறேன்ற பேர்ல அண்ணன் இங்க இருக்கிறேன்றாரு, நீங்களும் இங்க இருங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் இங்க வச்சிருவானுங்க, இப்படி பண்றாங்க. ஓகே, இப்ப நீங்க டீனேஜ்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? டீனேஜ்ல வந்து அந்த அட்வைஸ் ஏதாவது யாருக்காவது கொடுத்திருக்கீங்களா? இல்ல, ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் மோஸ்டா கொடுக்க மாட்டேன். ஆமா, எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்கலன்னா கெடுத்து விட்டுருவேன். அது வேணா பண்ணுவேன். அது இருக்கு, ஒரு 2-3 ரிலேஷன்ஷிப் கெடுத்து விட்டுருக்கேன். நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலா வந்து நான் அவங்களையும் தப்பு சொல்ல, இவனையும் தப்பு சொல்ல. பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா அவங்களால கன்ஃபார்மா தெரியும்ல, உங்களுக்கு இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் கிடையாது, நம்மளால அடிச்சு சொல்ல முடியும்ல. அப்படி இருக்கும்போது இதுல வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து கலைச்சலாம் இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க இப்போ அவங்க தெரியுமா நீங்க தான் கலைச்சு தனியா 2 பேரும் ஹாப்பியா தான் இருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம நல்லா தான் பண்ணிருக்கோம், திருப்தியா இருக்கு. ஆமா, அது கம்ப்ளீட் ரிசர்ச் ஒன்று பண்ணிருக்கோம் நாங்க. இதுங்க சேர்ந்தா நல்லாவே இருக்கு கேட்டுருக்கோம். ஒரு ஸ்கெட்ச் போட்டு துப்பாக்கி படத்துல வர மாதிரி. அது அவ்வளவு எஃபர்ட் போட தேவையில்ல. ஆக்சுவலி உண்மையிலேயே ரொம்ப பாண்ட் இருக்கு, ஒரு நல்ல லவ் இருக்குன்னா சின்ன மேட்டருக்கு அவங்க தெரிஞ்சிட மாட்டாங்கல்ல. ஓகே, அதனால ஒரு டெஸ்டிங் மட்டும் லைட்டா போட்டு பார்த்து சூப்பர் ஜாலியா கொளுத்து விட்டு போறது, நல்லா அடிச்சு பிரிஞ்சிடும், நல்லா இருக்கும். அது மாதிரி ஒரு திருப்தியான சாட்டிஸ்பாக்சன் பாப்பாங்க இந்த வீடியோங்க. ஓகே, சூப்பர். இப்போ ஏதாவது ஒன் சைடா லவ் பண்ணிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எவ்வளவு குரூயலா இருந்ததுல, நான் போன ஜென்மத்துல இவ்வளவு மோசமானவனா வந்திருக்கேனா? போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல நான் சொல்றேன், டைலாக டெக்னு சொன்னேன். கொஞ்சம் பேடா தான் இருக்கு, பரவாயில்ல, நல்லா தான் இருக்காங்க, அதனால ஓகே. ஓகே, என்னைக்காவது யோசிக்கிற பட்சம் ஐயோ ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சிருக்கீங்களா? எனக்கே இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி? அது சம்டைம்ஸ் ஒரு சில விஷயத்துல எல்லாம் தோணி இருக்கு, எனக்கு ஏன்டா இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் தோணி இருக்கு. பட் அது கிராஸ் பண்ணி போயிட்டனால அந்த மொமெண்டாலாம் ஞாபகம் இல்ல, டக்குன்னு கிராஸ் பண்ணிடுவேன். ஓகே, இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களா, ஒன் சைடு லவ் ஃபெயிலியர் வந்து எப்படி வெளியே வருது? ஏன்னா இது அவ்வளவா டிஸ்கஸ் பண்ணாத ஒரு டாபிக்கா இருக்கு. ஒன் சைடா லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுது, அது வந்து ஒரு பிரேக்கப்னு நம்புவாங்க, அது வந்து மூவ் ஆன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்யூஷன் டிப்ஸ் கொடுக்கணும்னா?
இல்ல பெட்டரான ஒரு லைஃப் பார்ட்னர் யாரோ இருக்காங்கன்றனாலதான் அது அந்த பக்கம் அந்த டபுள் சைடே ஆகாம போயிருக்கு. ஓகே. சோ அது நடக்கவே கூடாதுன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அது நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சு. அதனால அது நடக்கல, அவ்வளவுதான். அப்ப ஏதோ பெட்டரா இன்னும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்காக வெயிட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே. ஆனா அவங்க புலம்புற விஷயங்கள்லாம் கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி பேஸ்ல இருக்கவங்க? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு எல்லாமே ஒன் சைடு தான். அதனால அவன் புலம்புறதெல்லாம் கேட்டிருக்கேன். பட் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது எனக்கு. புரியல. ஒன் சைடுல அவங்க ஃபெயிலியர் நினைச்சுக்கிறாங்க, அதை மூவ் ஆகணும்னு கஷ்டப்படுறாங்க. அவங்களோட பிரச்சனைகளை யாருமே அட்ரஸ் பண்ணல. இப்ப நீங்க ஆண் பாவம் இல்ல அப்படி புலம்புறவங்களா அட்ரஸ் பண்ணாம விடுறதுதான் பெட்டர். அவங்க அப்படியே இக்னோர் பண்ணிடணும். இக்னோர் கூட கிடையாது, கூட உட்காந்து கொஞ்ச நேரம் அவன் பேசுறது கேட்கலாம். ரொம்ப போர் அடிச்சுன்னா எந்திரிச்சு போயிடலாம். அதுதான் பெட்டர். அவங்க உனக்கு ஃபியூலே கொடுக்க கூடாது. ஓகே. அதுதான் அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன். ஒன் சைடுன்றது அது ஒன் சைடு தான், அதை ரியலைஸ் பண்ணிக்கணும். சோ லவ்ன்றது ரெண்டு பேருக்கும் நடுவுல கிரியேட் ஆகுது. உனக்கு மட்டும் கிரியேட் ஆகி ப்ளூம் ஆகி அது அப்படியே போகுது அப்படின்னா அது அப்படியே அமுக்கிடணும். ஆமா, அது அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுக்கணும். ஆனா என்னன்னா அந்த ஒன் சைடாவே இருந்தது இல்ல, அது லேட்டரான் நமக்கு வந்து அவங்களோட முகத்தை பார்க்கும்போது அதுல ஒரு ஹாப்பினஸ் ஒண்ணு இருக்கு, அதை ரசிச்சுக்கலாம். சோ நீ தனியா தான் லவ் பண்ணா தனியாவே ரசிச்சுக்க, தனியாவே சந்தோஷமா இருக்க. ஒன் சைடா தெரியுது. அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். கிரஷ் பிரேக்கப் அப்படின்ற ஒரு டேர்மே யாரும் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான், அது ஒரு சைடுல இருக்கிறது. அது நினைச்சு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் தவறுதான். ஏன்னா அதுக்குள்ளாரே சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப், ஒரு பெட்டர் பார்ட்னர் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அது யாருன்னே நமக்கு தெரியாம போயிடும். ஓகே. அது கண்ணை மறைச்சிரும் அப்படி. ஓகே. இப்ப வந்து நீங்க ஈரோடு அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து தான் வந்திருக்கீங்க அப்படின்றப்ப இந்த படத்துல வர மாதிரி அங்க இருக்கப்ப ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்திருக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் நீங்க மாத்திட்ட விஷயங்கள் தான் about ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், இல்ல சோஷியலைஸ் ஆகுறது அந்த மாதிரி உங்களுக்குள்ள. அப்படி ஈரோட்ல இருந்து இங்க வந்தனால ரிலேஷன்ஷிப் பத்தி பெட்டரா அப்டேட் ஆயிருக்குனான்னு கேட்டா அது எனக்கு கரெக்டா தெரியல. லைஃப் ஸ்டைலா ஓகே அங்க இதெல்லாம் கரெக்ட் நினைச்சிட்டு இருந்தோம், பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அது என்னால இன்டர்வியூல எல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு க்ளோஸ்ட் சர்க்கிள்குள்ள இருந்திருப்போம்ல. ஈரோடுன்னு கிடையாது, எந்த ஊர்ல இருந்தாலுமே உங்களோட நேட்டிவ்ல இருக்கும்போது உங்களோட க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர், க்ளோஸ்ட் சர்க்கிள்குள்ளாரே இருந்திருப்போம். நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோரே பண்ணிருக்க மாட்டோம். சோ அதனால இப்ப நம்ம வீட்டுல இருக்கும்போது நேரத்துக்கு வீட்டுக்கு போறதுல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு வெளியே போகணும், என்ன பண்ணணும், காலையில ஆனா என்ன பண்ணணும், நைட் என்ன பண்ணணும், எல்லாமே ஒரு மாதிரி ஒரு சார்ட்ல ஒரு ஃப்ளோல இருந்திருக்கும். வெளில போனதுக்கு அப்புறம் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்களோட ஃப்ரீடம்னா என்னன்னே நம்ம அங்க இருந்து வெளில போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரி சேஞ்சஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த ஷாக்கான ஒரு கல்ச்சர் தான் என்னவா இருக்கும் சென்னையிலயா? சென்னையில ஃபர்ஸ்ட் பார்த்து ஷாக்கான கல்ச்சர் அப்படின்னா இந்த பசங்க பொண்ணுங்க ரிலேஷன்ஷிப் தான் மேஜரா. எல்லாருமே ஃப்ரீயா வெளில போறது, தோல்ல கை போட்டு ஒன்னா பழகிறது. சோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நான் சென்ஸ் பண்றது ஃப்ரெண்ட்ஸ். சோ அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்தது. நான் ஊர்ல இருந்து வரும்போது எங்க ஊர்ல நாங்க கோயில்ல மட்டும் தான் பொண்ணுங்களை பார்க்க முடியும், ஸ்கூல்ல இல்லைன்னா போற வழி வர வழி இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். அங்க மால்ன்றதே ஈரோட்ல ரீசெண்டா தான் வந்ததுன்னு. ஆமா, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். மால்ன்ற கல்ச்சர் எங்க இல்ல. சென்னை வந்தப்ப அதெல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஓகே. அண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பயம் ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததா? டக்குன்னு ஏதாவது ஓகே நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு பயம் ஏதாவது இருந்ததா? இல்ல தைரியமா வந்தனாலதான் சென்னையில எவ்வளவு நாள் சர்வே பண்ண முடியுது. பயம்லாம் இல்ல. நான் பிளான் பண்ணிப்பேன், ஒரு ப்ராப்பரா ஒரு பிளான் இருக்கும் என்கிட்ட. சென்னை வரும்போது அதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்ல இருந்து ஒரு சேவிங்ஸ் இருந்தது. இந்த சேவிங்ஸ் முடியற வரையும் தான் சினிமா ட்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடணும் அப்படின்ற மூட்ல தான் இருந்தேன். அந்த சேவிங் முடிஞ்சோடனே நான் வேலைக்கு போயிட்டேன். இதுக்கப்புறம் சினிமா ட்ரை பண்ண மாட்டோமா அப்படின்னு ஒரு தாட் வந்தது. என்னால முடியல, ட்ரை பண்ணாம இருக்க முடியல. அப்ப என்ன பண்ணணும் போது அப்ப வேலைக்கு போயிட்டே ட்ரை பண்ணுவோம். மந்த்லி ஒரு இன்கம் இருக்கணும், அதை தாண்டி நம்ம பேஷனை நமக்கு வேணும்ன்ற கனவு நோக்கி ஓடுறது ஒரு வேலை பார்த்துட்டே ஓடணும்ன்றது மைண்ட்ல இருந்தது. சோ நான் வேலை பார்த்துட்டே தான் சென்னையில ட்ரை பண்ணேன். பட் சென்னையில இருந்தாதான் இதை பர்சீவ் பண்ண முடியும் தெரியறதுனால நான் சென்னையில இருந்துட்டேன். ஆனா நான் என்ன வேலை பார்த்தனோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சென்னையில வேலைக்கு சேர்ந்துட்டேன். சோ அதனால இப்படி ஒரு பிளான் இருக்கு. மீடியா சார்ந்த வர்க்ஸ் தான் பாத்தீங்களா? இல்ல. அதுதான், நான் வரும்போது ஒரு சேவிங் இருந்தது, அந்த சேவிங்ஸ் வச்சு சினிமால தான் ட்ரை பண்ணேன். இந்த சேவிங் முடியற வரையும் தான் ட்ரை பண்ணணும். இந்த சேவிங்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா வேலைக்கு போயிடணும். அப்படிதான் இருந்தேன். சேவிங்ஸ் முடிஞ்சிருச்சு, எனக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். லீவ் நாள்ல இல்லன்னா ஏதாவது முக்கியமான ஆடிஷன் இருக்கும்போது லீவ் போட்டுட்டு போறது, இப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஏன்னா ஆங்கரா பாத்துக்கோம், ஆக்டரா பாத்துக்கோம். அதுக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் இருந்திருக்கும். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப சிஸ்டம் அட்மினா இருந்தேன். ஒரு ஆட்டோமொபைல்ல
அட்மினா இருந்தேன், மேனேஜரா இருந்தேன். சோ அப்படி ஒர்க் பண்றேன். ஓகே, இந்த ஜர்னியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் டு சக்சஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? சோ இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன் இந்த ஒரு விஷயத்தை நான் அடையிறதுக்கு அப்படின்னா உங்களோட ஜர்னியை நீங்க திரும்பி பாக்குறப்ப என்னென்ன விஷயங்கள் தான் இருக்கு? மெயினா என்னோட டிசிஷன்ஸ் தான். எந்த இடத்துல சினிமாவை விட்டுட்டு திரும்ப வேலைக்கு போகணும்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். எந்த இடத்துல சரி ஓகே வேலையை விட்டுட்டு திரும்ப நம்ம சினிமா போலான்னு எங்க முடிவு எடுத்தேன் அப்படின்றது எல்லாமே ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். சோ அதுக்கப்புறமேட்டு சில பிரச்சனைகள் வரும். நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்ல, அதனால சில பிரச்சனை எல்லாம் வரும். அப்ப ஒன்னே ஒண்ணு மட்டும் மைண்ட்ல இருக்கும், நம்ம எடுத்த முடிவுனாலதான் இப்ப இது நடக்குது. அப்ப பிளேம நம்ம எடுத்துக்கணும். இப்ப இதை சரி பண்றதுக்கும் நம்ம தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எப்பயுமே மைண்ட்ல இருக்கும். ஓகே, ஒரு பெரிய ரிஸ்கா இருந்தா அது என்னவா இருக்கும்? பெரிய ரிஸ்கா இருந்தது, நான் சென்னையில செக்யூர்டா ஒரு வேலையில இருந்தேன். செக்யூர்டா ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு நல்ல வேலையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சினிமால ஒரு சான்ஸ் கிடைச்சது. கிடைச்ச உடனே அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும்போது நான் வேலையை விட்டுட்டு நான் நடிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு அடுத்த ஒர்க் இல்லாம இருந்ததுல அந்த ஃபேஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. என்னால திரும்ப வேலைக்கும் போக முடியல, பிகாஸ் எனக்கு வேணும்ன்ற சான்ஸ் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னால திரும்ப வேலைக்கும் போக முடியல. இங்க அந்த சான்ஸ் வந்து நான் கரெக்டா தான் யூஸ் பண்ணிட்டேன். ஆனா அதனால எனக்கு மத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல. சோ அந்த ஃபேஸ் இருக்குல்ல, இப்ப சினிமாவா வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. ஓகே, எஸ், ஃபினான்ஷியலாவும் அந்த டைம்ல சேலஞ்சஸ். ஓகே, ஃபினான்ஷியலாவும் சேலஞ்சஸ் பண்ணிட்டு அதே சமயத்துல கரியர் நோக்கி ஓடுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. எஸ், அத நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? அதுக்குமே ப்ரிப்பேர்டா தான் இருந்தீங்களா? அப்ப சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வேலை, 100 ரூபாய் 200 ரூபாய் எல்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி குட்டி 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 வேலை எல்லாமே பண்ணிட்டே இருந்தேன். சும்மாவே இருக்க மாட்டேன். காலையில எந்திரிச்சேன்னா ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பேன். டப்பிங் போயிடுவேன். டப்பிங்ல வாய்ஸ் டெஸ்டிங் குட்டி குட்டி வாய்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா 200 ரூபாய் தருவாங்க, அது போயிடுவேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தா மத்தியானம் சாப்பாடு கிடைச்சிடும், 100 ரூபாய் பேட்டா கிடைக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருந்தேன். இன்னும் நிறைய இருக்கு சினிமால வந்து டெய்லி காசு வர்ற அளவுக்கு வேலை, நிறைய வேலை இருக்கு. இந்த ஒரு விஷயம் நீங்க ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கீங்க, அது மிஸ்டேக்கா இருந்தது. பட் அந்த மிஸ்டேக் வந்து ஒரு லேர்னிங்கா இருக்கும்னா அது எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நடந்தது? லேர்னிங் ஃப்ரம் எரர்ஸ் என்னால பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியல. பட் சில டிசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தப்பா இருக்கு. அப்படி ஆகும்போது ஏன் தப்பாச்சுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ரியலைசேஷனுக்குள்ள போயிடுவேன். அதுல இருந்து லேர்னிங்கா என்ன இருக்கும்னா இனிமேல் அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஒர்க் பண்ணிப்பேன். ஓகே, அந்த டைம்ல ஹீலிங்காக ஒரு ஜோன் இருக்கும் இல்லையா, அதுக்கு நீங்க சூஸ் பண்ற விஷயங்கள் அது ரொம்ப நாளா தேவைப்படாது. நைட்டே ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே உட்காந்து ஜாலியா பேசிட்டு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வேற சொல்ல மாட்டேன். ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன பண்ணுவோம், சும்மாவா பேசிட்டு இருப்போம், ஜாலியா பேசிட்டு இருப்போம். கேம்ஸ் விளையாடுவீங்க? ஆமா, ரொம்ப வைல்டான கேம்ஸ். வெளில போயிடுவேன். இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து மோஸ்டா யாரும் ரீச் பண்ண முடியாத ஏதாவது ஒரு சர்க்கிள்குள்ள போயிடுவேன். ஃபாரஸ்ட் போயிடுவோம், இல்லைன்னா என்னோட ஆபீஸ்ல உட்காந்துருவோம். எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு சிட்டிங் ஒன்று போடுவோம். போட்டுட்டு பேசிட்டு அது ஓபன் டு டாக் மாதிரி தான். யாரு வேணாலும் திட்டுவானுங்க என்னைய. அப்படியா? ஆமா, யாரு வேணாலும் திட்டுவாங்க. நானும் யார வேணாலும் திட்டுவேன். அங்கேயே அப்பயே பேசி அதை முடிச்சு கழுவி ஊத்திட்டு போயிடுவோம் அடுத்த வேலைக்கு. ஒரு ரேண்டிங் ஜோன் அங்க இருக்கும். ஆனா இப்ப டிப்ரஷனுக்கு அந்த ரேண்டிங் ஜோன் தான் ஒரு ஹீலிங். அதுதான் பெட்டர். டிப்ரஷனுக்கு தனியா இருக்கிறது நல்ல சொல்யூஷன் கிடையாது, பைத்தியமாக்கி விட்டுரும். பேசி நம்ம அதான் ஓபன் டு டிஸ்கஸா இருந்துட்டோம்னா நல்லது. ஐ மீன் இஃப் யூ மேட் a mistake, நீங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இன்னொருத்தர் சொல்றதை கேட்கணும். அதுக்கு ரெடியா இருந்துட்டோம் அப்படின்னா அவங்க சொல்றாங்கல்ல, அதுல நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்ம ரியலைஸ் பண்றோம். சோ அப்ப மத்தவங்க உங்ககிட்ட அவங்களோட ஒபினியன் சொல்றதுக்கு ஓபனா இருக்கணும். எவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்? மூஞ்சிக்கு நேரா ரொம்ப ப்ரூட்டலா இருப்பாங்க. ஓகே, ப்ரூட்டலி ஹானஸ்டா இருப்பாங்க எல்லாரும். ஹார்ஷா இருப்பாங்க. பார பிரச்சனை இல்ல, உங்க மேல தப்பு இல்ல அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு உங்களுக்கு? சம்டைம்ஸ் எனக்கு நான் ஆர்கியூ பண்ணுவேன் ரொம்ப. சோ அதனால இல்ல இது இப்படி இதான் நான் நினைச்சேன், இது இப்படி ஒர்க் ஆயிருக்கல, நான் நினைச்ச மாதிரி தானே நடந்திருக்கு அப்படின்னு. அதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு இப்ப நான் ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கும்னு நினைச்சு நான் ஒண்ணு பண்ணிருக்கேன், அது எனக்கு நடந்திருக்கும். பட் அதனால பேக் ஃபேஸ் சிலதெல்லாம் இருக்கும்ல, அது என்னன்னு நான் ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டேன். சோ அது வந்து இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, அண்டே கணிச்சிருவாங்க அவங்க. ஆமா ஆமா. ஓகே, ஆனா நீங்க சம்டைம்ஸ் ஆறுதல் தேடி போயிருப்பீங்க. அங்க வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும், ஆனா நம்ம எதுவும் பெருசா பண்ணலையே, நம்ம ஆறுதல் தானே தேடி வந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆயிருக்கா? அப்படி ஆயிருக்கு. அதான் சொல்றேன்ல, அப்படி ஆகி ஆர்கியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் இல்லன்னு சொல்லி அடக்கி உட்கார வச்சு சொல்லிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஓகே இப்ப நான் மன்னிப்பு கேட்டா என்னை விட்டுருவீங்களா விட்டுருவாங்க. ஓகே, ஸ்வீட். இருக்க ஒரு பெரிய கஷ்டமா நீங்க மாத்திக்க கூடிய விஷயமா இருக்கணும், பட் ஆனா இன்னும் மாத்திக்க முடியலன்னா அது என்ன விஷயமா இருக்கும்? இந்த விஷயத்த மட்டும் என்னால மாத்தவே முடியல, எல்லாரும் சொல்றாங்க சுத்தி இருக்கவங்க. என்னடா நான் மாத்திக்கணும்? என்ன எங்கல கேக்குறேன்? தெரியலடா எனக்கு. மாத்தலாம், அப்படியே இருந்தா போதும்.
தெரியல, எனக்கு மாத்திக்கணும்ன்ற மாதிரி, என்கிட்ட மாத்திக்கணும்ன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் இந்த என்னது பியூட்டி கான்சியஸ், ஹெல்த் கான்சியஸ் ஆக சொல்லி. அதுதான் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. ஓகே நம்ம போய் ஜிம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு படம் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு டிசிப்ளினான பையனை பார்க்கவே முடியாது. அவ்வளவு டிசிப்ளினா இருப்பேன். ப்ராப்பரான டயட்ல இருப்பேன், ப்ராப்பர் ஒர்க் அவுட் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். அது எல்லாம் எப்படின்னா, ஷூட்டிங்க்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி த்ரூ அவுட் த ஷூட் ப்ராசஸ் தென் நான் எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இருப்பேன். சோ அது ஒவ்வொரு தடவையுமே இல்ல கான்சியஸாவே நம்ம கொஞ்சம் பியூட்டி கான்சியஸாவும் ஹெல்த் கான்சியஸாவும் இருக்கணும் அப்படின்னு நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன். ஸ்கின் கேர் எல்லாமே ஸ்கின் கேர்லாம் பெருசா பண்ண மாட்டேன். அது அந்த ப்ராப்பர் டயட் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போதே எல்லாமே கரெக்ட் ஆயிடும். ஆனா இப்ப அது ஒரு டைம் பண்ணிட்டா அது ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதை விட முடியாது அப்படின்னு சொல்லி. பட் ஆனா உங்களால எப்படி ஸ்விட்ச் பண்ண முடியும்? அது தெரியல. அது எப்படின்னு நான் தான் அது ஒரு பவர், சூப்பர் பவர். அது தெரியாது. இன்னொரு சூப்பர் பவர் இப்ப கிடைச்சா இது நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சூப்பர் பவரா இருக்கும்? ஏன் எனக்கு எந்த சூப்பர் பவரும் தேவைப்படல. ஏதாவது அவங்க மனசுல நினைக்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி, ஒரு நாள் இன்விசிபிள் ஆகுற மாதிரி, அந்த மாதிரி. இன்விசிபிள் ஆகலாம் வேண்டாம். வேற ஏதாவது நல்ல சூப்பர் பவரா? ஓகே, சூப்பர் பவரா ஒண்ணு வேணும் அப்படின்னா, இன்னும் இப்ப ஸ்பைடர்மேன் ஆசை. சக்திமான் ட்ரை பண்ணிருக்கேன். சக்திமான் அந்த குழந்தை நீங்க தானா? இல்ல நான் மொட்டை மாடியில இருந்து வெளியில, ஆனா ட்ரை பண்ணிருக்கேன். ஹேங் இது பண்ணி கையில ஹேங் பண்ணி மொட்டை மாடியில இருந்து அந்த பக்கம் தொங்கி எல்லாம் இருந்திருக்கேன். அது ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு ரொம்ப நேரம் வீட்டுல யாருக்குமே தெரியாது. தனியா போய் பண்ணிட்டு தனியா ஓடி வந்துட்டேன். ரொம்ப கை ரொம்ப வலிச்சதுன்றனால திரும்பி வந்துட்டேன். ஆமா ஆமா. வீட்டை சுத்தி இருக்க ஒட்டடை பூச்சி எல்லாம் துரத்திருக்கேன் நான். கடி கடி சொல்லிட்டு இன்டர்வியூஸ் வரப்ப இந்த क्वेश्चंस எல்லாம் எனக்கு டெம்ப்ளேட்டா ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னா என்னென்ன क्वेश्चंस? ரொம்ப இதே கேக்குறாங்க, போர் அடிக்குது. மேஜரா ஃபேமிலி தான். மேஜரா சுத்தி நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டது, இல்லனா நீங்க ஒரு படம் பண்ணீங்கல்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றாங்க. எனக்கு என்னன்னா, ஒரு இன்டர்வியூ எடுக்க போறோம், ஒருத்தரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனோட போனா பெட்டர். ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அது என்ன ஆகும்னா எனக்கு டயர்ட் ஆகுது. நான் பதில் சொல்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். பட் என்னன்னா, அது அந்த பதில வந்து எந்த யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தாலுமே அந்த பதில் இருக்கும். முதல் கேள்வி அதுதான், படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கொஸ்டின் வந்து யார் வேணாலும் கேட்டிருப்பாங்க, யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, எல்லா சேனல்லயும் இருக்கும். அப்படின்னா யாராவது ஒருத்தர் கேட்டா பரவாயில்ல, எதை ஓபன் பண்ணாலுமே அந்த பதில் இருக்கும். ஓகே, சோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, கொஞ்சம் வொர்க் பண்ணி கொஞ்சம் இன்டெலெக்சுவலா இருந்தா. ஓகே சார், இப்போ நீங்க ஏதாவது விஷயங்கள் நீங்க பேசுனது இன்டர்வியூஸ்ல பார்த்து பயங்கர பிலாசபிக்கலா பேசியிருக்கோமே அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் யோசிச்சிருக்கீங்க? எனக்கு ஒண்ணு இருந்திருக்கு. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தி கேட்டப்ப நான் சொன்னேன், அது கமெண்ட்ன்றது வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன்னா அடுத்து ஒரு பாசிட்டிவ் இருக்கும், சோ அப்படி போயிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, மிக்ஸ்டா தான் இருக்கும் அப்படின்றது. எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள், எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். சோ அதுக்கு வந்து நின்னு ஒரு கமெண்ட் படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்குன்னா அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா சும்மா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னா அது சும்மா அவங்க சொல்லணும்னு சொல்றாங்க. சோ அப்ப அங்க நின்னு யோசிக்க வேண்டியது இல்ல. அடுத்து எடுத்து பார்த்தோம்னா நீங்க சூப்பர்னு ஒருத்தர் சொல்லிருப்பாங்க. ஓகே, சோ அதை ஸ்கிப் பண்ணி அடுத்து போயிடலாம். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம்ல நீங்க எடுத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், என்னோட நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து டாக் சர்க்கிள் சொல்லுவாங்க, முன்னாடி தொப்பைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம். ஓகே, ஆனா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நம்மள இவ்ளோ மைன்யூட்டா நோட்டீஸ் பண்ணி நம்மள அக்கறை எடுத்துட்டு சொல்றாங்க. இருக்காங்க நிறைய பேர், அப்படி நோட் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பர்சனல் டிஎம்ல வந்து ரொம்ப கூட ஒரு ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வரும். ஓகே, அண்ட் இப்ப சன் மியூசிக் லைஃப் அந்த டைம்ல வந்து நிறைய பேர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டுட்டு கால் ஃபாரின்ல இருந்து நிறைய கால்ஸ் எல்லாம் வரும், லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? அந்த ஜோன் இப்ப வரைக்கும் இருக்கா? என்னோட பர்சனல் டிஎம்ல இருக்கு. ஆனா அந்த மாதிரி இப்ப கால்ல லெட்டர்ஸ்ல வரது ஒரு விதமா இருக்கும், டிஎம்ஸ்ல வரது அது ஒரு ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? அது எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கு அந்த ஜோன். சேனல்ல விஜேவா இருக்கும்போது வர்றதெல்லாம் நானே ஸ்டேட்டஸ் போடுவேன், கீழே கமெண்ட் வரும், ஒண்ணு நடக்கும். இப்போ வந்து பர்சனல் டிஎம்ல ரொம்ப பர்சனலான மெசேஜஸ் எல்லாம் வரும். ரொம்ப அவங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு, ஒரு சிலருக்குலாம் நான் பாத்துருக்கவே மாட்டேன், அவங்களோட மெசேஜ் ரிப்ளே பண்ணிருக்க மாட்டேன். திடீர்னு ரேண்டமா ஓபன் பண்ணிருப்போம். அப்ப பார்த்தா ரொம்ப லாங் மெசேஜஸ் இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து 4 வருஷம் 5 வருஷமா எல்லாம் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அது வந்து டைம் இருந்ததுன்னா ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லா எல்லாம் படிப்பேன். அப்படி படிக்கும்போது ஒருத்தங்க டே டு டே லைஃப்ல அவங்க பண்றதெல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. நான் இன்னைக்கு இது போனேன், இன்னைக்கு நான் பாஸ் ஆனேன். கிட்டத்தட்ட அவங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வந்து அவங்க இப்ப ஜாப் போயிட்டாங்க. அது எல்லாமே எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் இது பண்ணிட்டேன், இது அச்சீவ் பண்ணிருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு நடுவுல நான் ஒரு படம் பண்ணிருப்பேன், அது நல்லா போயிருக்கும்.
இப்போ ஜோ பார்த்தேன், எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப செம்மையா இருந்தது. இந்த கமெண்ட் அவங்க ஏதாவது ஒரு கமெண்ட் பார்த்திருப்பாங்க, இப்படி ஒரு கமெண்ட் வந்திருந்தது, இதை படிக்காதீங்க நீங்க அப்படின்ற மாதிரி. இப்ப என்னன்னா அந்த கமெண்ட் படிச்சிருக்கவே மாட்டேன். அவங்க இதை சொல்லி இது பார்த்தேன், இது நீங்க பார்க்காதீங்க, படிக்காதீங்க, ஏன்னா இது சும்மா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அவங்களோட லவ் அண்ட் கேர் இருக்குல்ல, சோ அது அவங்க லைஃப்ல நீங்களும் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒண்ணு வந்துட்டே இருக்கும். ஓகே, எஸ். அந்த மாதிரி சில மெசேஜஸ் தான் பாக்குறப்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க ஆட் ஆன் பண்ணிட்டதுனா என்ன இருக்கும்? இந்த மெசேஜ் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் ஐ ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். என்ன மாதிரி படம் பண்ணணும், நான் என்ன அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து இவங்களோட கேர் அண்ட் லவ்னால மட்டுமே எனக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனது. இல்லன்னா நான் ரேண்டமா நான் நிறைய பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி ஆளுனால. சோ இவங்களோட கேர் அண்ட் லவ் இருக்குல்ல, சோ அது வந்து ஓகே. நான் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, நம்ம பண்ணி பார்த்து வரப்போற ரிசல்ட் என்னன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம், நான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்ன்றதான் எக்ஸ்பெரிமெண்ட். அது பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும்ன்றது இவங்களோட லவ் அண்ட் என்னோட ஃபேன்ஸ், அதான் என்னோட ஃபேன்ஸோட லவ் அண்ட் கேர்னாலதான் நம்ம என்ன பண்ணணும்னு கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிட்டு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் உங்களுக்கு பண்ணணும்ன்ற ஆசை இருந்தது, பட் ஆனா இப்ப ஃபேன்ஸோட விஷயங்கள் அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரிலாம் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு. உங்களுக்கு என்ன மாதிரிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்ன்றது ஆசை? எனக்கு நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ணணும், இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் பண்ணணும், ஹீரோ தாண்டி மத்த ரோல் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. பண்ணவே மாட்டேன்னு கிடையாது, நான் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்ததா? ஓகே, இந்த நெகட்டிவ் ரோல் நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆனா இது இன்னும் பண்ணல, இன்னும் அதோட ப்ராசஸ்ல தான் இருக்கு, வரும். ஆனா அது இப்ப என்ன பண்ணிக்கிட்டேன்னா அது யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கணும்ன்றதுக்கு ஒர்க். ஓகே, சோ அதுக்கு நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? நெகட்டிவ் ரோலா இருந்தா கூட இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன், பெர்ஃபார்மிங் ரோலா இருக்கணும். இப்ப என்னோட ஃபேன்ஸ் பார்த்தாலுமே ஏன் இந்த ரோல் பண்ணாங்க, இது பண்ணிருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அது ஒரு பெர்ஃபார்மிங்கான நல்ல ஆக்டான ரோலா இருக்கிற மாதிரி. நெகட்டிவா இருந்தாலுமே அது ஹீரோவா இருக்கிற ரோலா பண்ணணும். ஓகே, இப்ப நீங்க ஒரு கதை சூஸ் பண்றீங்க அப்படின்னா செக்லிஸ்ட்ல என்னென்ன இருக்கும், இதெல்லாம் இருந்தா நான் இதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு நல்ல இப்ப இப்படி இருக்கு. இப்போ ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படி ஒரு கிரைட்டீரியா ஒண்ணு வச்சுக்கிட்டேன். ப்ராப்பர் என்டர்டெய்னரா இருக்கணும், ரெண்டாவது நல்ல பெர்ஃபார்மிங் ரோலா இருக்கணும், ப்ராப்பர் கண்டென்ட்டோட இருக்கணும். ஓகே, அண்ட் அங்க எனக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ப்ராப்பரான ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு கதையா இருக்கணும். அண்ட் மோர் தென் எவ்ரிதிங் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான லைஃப் ஓரியன்டான ஒரு ஸ்டோரியா இருக்கணும். ஓகே, இப்ப ஆண் பாவம் பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முன்னாடி தோணுச்சா? ஏன்னா இது எப்படி வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம். இப்ப ஒருவேளை இப்ப மேல் சென்ட்ரிக்கா இருக்கோ அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஐடியா டிஸ்கஸ் பண்ணும் போதே இது கொஞ்சம் இப்படி இருந்துரும் அப்படின்றது இருந்ததுதான். பட் அங்கிருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது தானே. சோ அதனால நாங்க அதுக்கப்புறம் அதெல்லாமே சரி பண்ணிக்கிட்டோம். நமக்கு என்ன வேணுமோ அதை சொல்லணும். ஆனா இது வந்து பொண்ணுங்களை வந்து கொச்சப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ சொல்லக்கூடாது. இது ப்ராப்பரா நமக்கு என்ன வேணுமோ அதை சொல்லணும், அது அஃபெண்ட் ஆகாம சொல்லணும். இது ஒரு ஃபெமினிஸ்ட் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கணும். ஆமா கரெக்ட் தான், எனக்கு வந்து இவங்க மேல எனக்கும் கோவம் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபெமினிஸ்ட் ஒத்துக்கணும். அதை ஓகே, அந்த தாட்ல தான் இருக்கும். அண்ட் கடைசியா வந்து கிளைமாக்ஸ்ல வந்து மணி அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது என்ன கன்வே பண்ணுச்சு? அது வச்சது ஒரே தாட் தான். மணி அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்றது ரெண்டுமே ஃபேமிலிக்குள்ளார இருக்கும். ரெண்டையுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணாதான் அந்த சந்தோஷம் இருக்கும் அப்படின்றது தான் நாங்க இது பண்ணது. ரெண்டுமே வீட்டுக்குள்ளார இருக்கும், ரெண்டையுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும்ன்றதுனாலதான் ரெண்டையுமே. ஓகே, அண்ட் சூப்பர். இதே மாதிரி நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாம எல்லா ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தி இன்னும் நிறைய நீங்க சக்சஸ்ஃபுல்லான படங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். தேங்க்யூ சோ மச், we all love you so much. Thank you so much.